செல்லம் ஆமினாவிடத்தில் பிறந்து ஹலீமாவிடத்தில் பாலுகுடி பருவத்தில் வளர்ந்து இந்த நெஞ்சு பிளந்த சம்பவத்தை பார்த்தவுடனே அந்த குடும்பமே அதிர்ந்து போய் ஆமினாவிடத்திலே கொண்டு வந்து அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டார்கள். ஒப்படைக்கும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேமத்துக்குரிய குழந்தை என்று சொல்லி ஒப்படைத்து விட்டார்கள். அந்த குழந்தையை ஒப்படைக்கப்பட்ட சிறிது நாளிலேயே ஹலீமா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. அப்துல் முத்தலிபுக்கு மிகுந்த வருத்தம். மகனும் இல்லை, மருமகளும் இல்லை. அந்த குழந்தையை எப்பொழுதும் அப்துல் முத்தலிப் கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்து வளர்த்தார்கள். அப்துல் முத்தலிபுக்கு கஅபாவில் ஒரு விசேஷமான ஒரு சிவப்பு கம்பள விரிப்பொன்று உண்டு. அதில் யாரும் போய் அமர மாட்டார்கள். அப்துல் முத்தலிபுடைய எந்த மக்களும் போய் அமர மாட்டார்கள். அது அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு விரிப்பு. குறைஷிகள் எல்லாம் அப்துல் முத்தலிபு கொடுத்த ஒரு அந்தஸ்து. அந்த விருப்பில் தான் அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்து வளர்த்தி கண்ணும் கருத்துமாக ஆளாக்கினார்கள் அப்துல் முத்தலிப். கொஞ்சம் பாருங்கள், வளர்ந்து வரும் பொழுது தாயினுடைய பாசம் எல்லா குழந்தைகளுக்கும் தேவை. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது தந்தையினுடைய அரவணைப்பும் எல்லா குழந்தைகளுக்கும் தேவை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் கருவில் இருக்கும் பொழுது தந்தையினுடைய முகத்தை பார்க்காமலேயே மரணித்து போய்விட்டார். பிறந்து கொஞ்ச காலத்திலேயே ஹலீமாவிடத்திலே வளர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் விவரம் வந்து தாயை ஒரு குறைந்த காலம்தான் பார்த்திருப்பார்கள். தாயும் மரணப்பட்டு போய்விட்டார்கள். ஏக்கம், தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து ஒரு தாய் இல்லை என்கிற குறையை நீக்கினார், தந்தை இல்லை என்கிற குறையும் நீக்கினார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் 8 வயதில் அவரும் மரணித்து போய்விட்டார். மரணிக்கும் போது வசியத்தை செய்தார் தன்னுடைய மக்களுக்கு, இந்த குழந்தையை பத்திரமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று. நீங்கள் பாருங்கள், 8 வயதில் தாய், தந்தை, தனது பாட்டனார் அப்துல் முத்தலிப் எல்லோரையும் இழந்து போய் நிற்கும் போது குடும்பத்துள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து 8 வயது இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, நீ யாரிடத்தில் போய் நீ இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டார்களாம். அந்த நேரத்தில் அபூ லஹப் நல்ல செல்வந்தர், மூத்தவர், பெரியாப்பா தானே, நல்ல செல்வந்தர். அபூ தாலிப் பரம ஏழை, அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அபூ தாலிபையும் நிக்க வைத்து அப்துல்லாவையும் அபூ லஹபையும் நிக்க வைத்து கேட்டபோது சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் இந்த 8 வயது பாலகராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அபூ லஹப் வேண்டாம், நாம் அபூ தாலிபோடு இருக்கிறேன் என்று தேர்வு செய்தார் என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். என்ன காரணம்? வஹி இறங்கி குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வைத்து எடுத்து சொன்ன போது அந்த வஹியை முதலில் எதிர்த்த மிகப்பெரிய கொடுங்கோளரே இந்த அபூ லஹப் தான். ஆகவேதான் திருக்குரானில் தப்பத் யதா அபீ லஹப் சூரா இறங்கியதை நாம் பார்க்கிறோம். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், அந்த சாபத்துக்குரிய இடத்தில் நான் வாழ முடியாது, நான் அபூ தாலிப் இடத்தில் வாழுகிறேன் என்ற அந்த ஒரு அறிவை அல்லாஹு தஆலா சிறிய வயதிலேயே கொடுத்திருக்கிறான். அபூ தாலிப்பும் தலைத்தவர் அல்ல. சுப்ஹானல்லாஹ், தனக்கு பிறந்த மக்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணும் கருத்துமாக வளர்த்தினார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், அவர் இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக வேண்டி பக்கபலமாக இருந்தார்கள். எல்லா இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்தார்கள். அபூ தாலிப் கணுவாயில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து அந்த அபூ தாலிப் அவர்களும் இருந்தார்கள். பல நாட்கள் துன்பங்களை சகித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்ச்சி ஆளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் நபியான பிறகும் கூட எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உடன் இருந்து ஆறுதல் சொன்னார்கள், தந்தையை போல. அப்படி மெல்ல மெல்ல வளர்ச்சி ஆளாக்கினார்கள். அந்த அபூ தாலிப் தான் வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, வளர்ச்சி ஆளாக்கிய பாட்டனாரும் இல்லை என்பதை உணர்ந்து அபூ தாலிபை
தனக்கு ஒரு பராமரிப்புக்கு உரியவராக தேர்வு செய்திருந்தாலும் அவருக்கு எந்த பாரத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சிறிய வயதிலேயே கொடுக்கவில்லை. அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சாம், சிரியா போன்ற நகரங்களுக்கு வியாபார நேரத்தில் அழைத்து செல்வது வழக்கம். அப்படி அழைத்து செல்லும் போது நடந்த அந்த சம்பவம் தான் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் பைஹக்கி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அபூ தாலிப் சிறிய வயதுடைய ஒரு 10-15 வயதுடைய தனது தம்பியினுடைய மகன் முகமது அவர்களை அழைத்துக் கொண்டு சாம் நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிறார். சாம் என்பது வேதக்காரர்கள் அதிகம் இருக்கிற ஒரு பகுதி. அந்த சாமுக்கு அவர்கள் செல்லும் போது அங்கே நிகழ்ந்த அந்த அதிசயத்தை தான் இங்கே நான் சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன். புஸ்ரா என்கிற ஒரு பகுதியை அடைந்து இந்த குறைசி வியாபார கூட்டம் வருவதை அறிந்தவுடனே அங்கே பஹீரா என்று சொல்லப்படுகிற ஒரு துறவி இருந்திருக்கிறார். அவர் வேதத்தை படித்து உணர்ந்த ஒரு மாமேதை. ஒவ்வொரு வருடமும் மக்காவிலிருந்து இப்படி குறைசிகள் வியாபாரத்திற்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுத்து வழி அனுப்புவது இயற்கை. அந்த அடிப்படையில் இந்த குறைசிகளோடு வந்த அந்த முகம்மதை பார்க்கிறார். கொஞ்சம் வித்தியாசமானவராக தெரிகிறார் இந்த பஹீராவுக்கு. உடனே இவர் யார் பொறுப்பில் இருக்கிறார் என்று கேட்கிறார். அவர் அபூ தாலிப் சொல்கிறார், எனது தம்பி மகன், நான் தான் அவனை வியாபாரம் கற்றுக் கொடுக்க அழைத்து வந்தேன் என்று அபூ தாலிப் பதில் சொல்லுகிறார். அந்த சிறுவனுடைய முதுகை பார்ப்பதற்கு எனக்கு அது நீங்கள் அனுமதி தாருங்களேன் என்று கேட்கிறார். அபூ தாலிபுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி பாருங்களேன் என்று சொல்ல பார்த்தால் அங்கே நபித்துவத்தினுடைய முத்திரையை பஹீரா அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடனே அந்த குழுவுக்கு சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக இங்கிருந்து நீங்கள் மக்கா திரும்ப வேண்டும். யூதர்கள் யாராவது இந்த முகம்மதை பார்த்து விட்டால் ஏதாவது ஆபத்துகள் நேரிடும். நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள். இவர் ஒரு இறை தூதராக வரப்போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சிறு வயதில் இருக்கும் பொழுது நபித்துவ முத்திரையை பார்த்து சாம் நாட்டில் இருக்கிற பஹீரா என்கிற ஒரு துறவி முன்னறிவிப்பு செய்த சம்பவம் கூட திருமதி பைஹக்கி போன்ற கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிந்தது. என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துவிட்டார், ஒரு இறுதி தூதர் வந்துவிட்டார், ஒரு இறுதி தூதர் மக்காவில் பிறந்து விட்டார் என்கிற செய்தி மெல்ல 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 ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. இன்னொரு அதிசயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் வஹி வரப்போகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட தெரியாது. இனி அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்து மரணித்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் இவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது மகன் என்று அப்துல்லாவுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நமது கருவில் வளர்ந்த நமது மகன் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு இறை தூதர் என்பது ஆமினா அவர்களுக்கும் தெரியாது. மறுமை நாளில்தான் எனது மகன் ஒரு இறை தூதரா என்று அந்த பெற்றோர்களுக்கு தெரிய போகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அப்துல் முத்தலிப்பும் இழந்து அபூ தாலிபிடத்தில் சாம், சிரியா போன்ற பகுதிகளுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி சென்று நல்ல ஒரு வியாபார அதிபரியாக, ஒரு வியாபாரியாக, மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். இந்த நபித்துவ முத்திரையைத்தான் சல்மான் அவர்கள் தங்களுடைய வேத மதகுருமார்கள் படித்துள்ள மதகுருமார்கள் சொன்னதை விளங்கி அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து மதீனா வரை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்து மதீனா வந்தவுடன் ஓடிப்போய் முதுகுப்புறத்தில் அந்த நபித்துவ முத்திரையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர் தான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எந்த நபியானாலும் ஆடு மேய்க்காமல் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள்? ஆம், குறைசிகளிடத்தில் சிறிய ஒரு கூலிக்காக நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 2262வது நபிமொழியாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஆடு மேய்த்து யாருக்கும் பாரமாக இருந்துவிடக் கூடாது. தாய் இல்லாதவர் நாம், தந்தை இல்லாதவர் நாம்,
ஒரு அனாதை ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சிரியா சென்ற வியாபாரங்களை படிக்கிறார். மீதம் இருக்கிற நேரங்களில் குறைசிகளத்திலே போய் ஆடு மேய்க்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்படியெல்லாம் மெல்ல 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 வளர்ந்து ஆளாகிறவர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். இதை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்தில் 93வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஞாபகப்படுத்துகிறான். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் நாள் வஹி வராமல் இருந்தது. ஆரம்பத்தில் வஹி வந்தது, குடும்பத்தை அழைத்து நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வஹி வந்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற ஆயத்துகள் இறங்கியது. கொஞ்ச காலம் வஹி வராமல் இருந்தது. வஹி வராமல் இருக்கிற அந்த காலத்தில் குறைஷிகள் எல்லாம் வந்து கேலிகளும் கிண்டல்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். முகம்மதே, இப்ப உங்க இறைவன் உம்மை கைவிட்டு விட்டானா? இப்போ எல்லாம் உனக்கு அந்த கனவில் இது போன்ற வசனங்கள் வருவதில்லையா? கேலி செய்வது, கிண்டல் செய்வது. உம்முடைய இறைவன் இப்பொழுது உன்னை நடுத்தருவில் விட்டு விட்டானே, இது எங்கே உனக்கு வகி வரப்போகிறது? ஏதோ இறை செய்தி வந்தது, நான் தூதர் என்றெல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்ற நினைத்தாயே. மனம் நொந்து போகிற அளவுக்கு கேலிகளும் கிண்டல்களும் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் தளர்ந்து சோர்ந்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானோ, அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானோ. இறங்கிய வசனங்களை சொன்னார்கள். நான் தான் இறை தூதர் என்று மக்கள் மத்தியிலே சொல்லி குடும்பத்துடைய பகைமையெல்லாம் சம்பாதித்தார்கள். எந்த அளவுக்கு இந்த அபூலஹபுக்கு 2 பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஆவதற்கு முன்னால், நபியானவுடன் அபூலஹப் அல்லாஹ்வுடைய ரசூலை எதிர்த்தது மட்டுமல்ல, தனது வீட்டுக்கு சென்று தனது ஆண் மக்களை அழைத்து முகமதுடைய மகளை தலாக் சொல்லி இப்பொழுதே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உடனே குடும்ப உறவை ரத்து செய்து அந்த பாவிகள் தலாக் சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஒரே ஒரு வசனம் இறங்கியது, அந்த வசனத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக. இவ்வளவு எதிர்ப்பு குடும்பங்களிலும் சம்பாதித்து தான் ஒரு இறை தூதர் என்று எல்லா பக்கமும் எடுத்து சொல்லி மக்கள் எல்லாம் இறை தூதர் என்று ஏற்றும் கொண்டு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் வகி ஒன்றும் வராமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடம், வருத்தம். அல்லாஹ் கேட்கிறான், முற்பகலின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் நபியே. முற்பகல் என்றால் சூரியன் உதயத்திலிருந்து நடு உச்சி வரை உள்ள லுகாவுடைய நேரம் முற்பகல். அதைத்தான் சொல்வார், லுகா என்று சொல்வார்கள். வல்லுகா, நடுப்பகலின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மக்கள் சமாதானம் அடைகிற நேரம் இரவு. சாந்தி சமாதானத்திற்குரிய இரவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன். மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இறைவன் உம்மை வெறுக்கவும் இல்லை, உம்மை கைவிடவும் இல்லை. அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருந்தால் அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லுவான். சத்தியம் போட்டு சொல்லுகிறான், நபியே பகலின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இரவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் உங்களை வெறுக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. அல்லாஹ் உம்முடைய இறைவன் வெறு சீக்கிரம் உமக்கு மிகப்பெரிய பேருபகாரத்தை கொடுக்க போகிறார், அது இதை காட்டிலும் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறான். உன்னை கைவிடவில்லை, நான் உம்மை நாம் வெறுக்கவில்லை, உனக்கு மிகப்பெரிய பேருபகாரத்தை, பாக்கியத்தை, அருள்கொடைகளை நான் தரப்போகிறேன், அது முந்தியதை விட பிந்தியதில் உனக்கு மிகப்பெரிய ஹைராக இருக்கும், இம்மையை விட மறுமையில் உனக்கு அது சிறந்ததாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டாலும், மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் மதீனாவுக்கு சென்ற பிறகு சிறந்த ஒரு பாக்கியத்தை தரப்போகிறேன் என்று எடுத்துக்கொண்டாலும், முந்தியதை விட பின்னால் உனக்கு தரப்போகிற ஹைர் மிகப்பெரிய ஹைரானது என்று சொல்லி கொஞ்சம் அல்லாஹ் பூஸ்ட் பண்ணுகிறான், ஊக்கப்படுத்துகிறான். அப்பொழுது அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நபியே உம்மை இந்த நேரத்தில் நான் கைவிட்டு விட்டேன், ஒதுக்கிவிட்டேன், மறந்து விட்டேன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கின்றீர்களே, உங்களுடைய சிறு பிராயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதருல்லாஹ், உம்முடைய இறைவன் நிச்சயமாக உம்மை கைவிட மாட்டான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அல்லாஹ் உம்மை அனாதையாக கண்டு
தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பாட்டனும் இல்லை. அனாதையாக உம்மை அந்த இறைவன் கண்டு, அந்த இறைவன் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? அந்த இறைவன் உம்மை வளர்ச்சி ஆளாக்கவில்லையா? ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொஞ்சம் தைரியம், அல்லாஹ் நம்மோடு உண்டு, அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடவில்லை, அல்லாஹ் நம்மை இன்னும் கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறான். ஆம், நாம் தாயும் இல்லாமல், தந்தையும் இல்லாமல், பாட்டனாரும் இல்லாமல், அபூ தாலிபினுடைய பராமரிப்பில் வளர்ந்து இதுவரை வளர்ந்து துணை வரை வந்து விட்டோமே, நிச்சயம் அல்லாஹ் நம்மோடு உண்டு, உண்மைதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தைரியத்தை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஜரக லால்லன் பஹதா, நபியே மார்க்கம் என்ன, வேதம் என்ன என்று நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், நான் தானே உங்களுக்கு அதை சொல்லித் தந்தேன். உங்களை அப்படி நான் விடுவேனா? அப்படி உங்களை நான் கைவிட்டு விடுவேனா? ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? சொல்லாமல் கேட்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஞாபகப்படுத்துகிறான் ரெண்டு அருட்கொடையை. ஒன்று, நீ பச்சிலம் குழந்தையாக அனாதையாக இருக்கும் பொழுது உன்னை நான் அரவணைத்து உன்னை நான் ஆளாக்கி இருக்கிறேன். ஹலீமாவுடைய மடியில் பால் சொரிந்தது, ஒட்டகத்திலே பால் சொரிந்தது. ஹலீமாவுடைய கிராமப்புறங்களில் எல்லாம் அல்லாஹ் பர்க்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு நெஞ்சு பிளக்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நெஞ்சு தூய்மைப்படுத்தப்பட்டது. இப்படியெல்லாம் உன்னை வளர்த்து நான் ஆளாக்கி இருக்கும் போது கைவிடுவேனா? நான் உனக்கு இந்த வஹியை தருவதற்கு முன்னால் வேதம் என்ன, மார்க்கம் என்ன, மறுமை என்ன, நான் யார், எதுவுமே உமக்கு தெரியாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஅம்மாமல் யதீம ஃபலா தக்ஹர், நபியே அனாதைகளை நீங்கள் விரட்டாதீர்கள். ரெண்டு உபதேசம் கூடுதலாக சொல்கிறான். அனாதைகளை நீங்கள் ஒருபோதும் விரட்டாதீர்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை நீங்கள் விரட்டாதீர்கள். ரெண்டு உபதேசமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வருகிற அந்த வளர்ப்பு முறையை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேருபகாரம், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேருபகாரம். என்ன காரணம்? அவர் ஒரு நபி, தன்னால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு இறை தூதர். சிறு பிராயத்திலிருந்தே எந்த வகையான ஒரு குடும்பத்தனங்களும் தீமைகளும் செய்யாமல் அல்லாஹ் பாதுகாத்து வளர்ச்சி ஆளாக்கிய குழந்தை அந்த குழந்தை. அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறான் என்று ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சிலாகித்து சிறப்பித்து பல்வேறு சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் விசேஷமாகவே வழங்கியிருக்கிறான்.